கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் 24/7/2025 வியாழக்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மார்க் 8:34. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Whosoever will come after me, let him deny himself and take up his cross and follow me. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தரக்கூடிய வார்த்தை, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் தான் எனக்கு பிரியமானவன், அவன்தான் என்னுடைய சீஷன் என்று, அப்பொழுதுதான் அவரை பின்பற்ற முடியும் என்கிற வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த வசனத்தை நாம் சிந்திப்போம். சிலுவை என்பது ஏதோ ஒரு பெரிய பிளாக், அதை எடுத்துகிட்டு சிலுவை மாதிரி செஞ்சு நடக்கிறது. அந்த லிட்ரல் மீனிங் படி, எழுத்தின்படி இருக்கிற அர்த்தத்தின்படி ஒரு சிலுவை செய்து சுமப்பதல்ல. சிலுவை என்பது நம்மை நாமே வெறுத்து நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வது. கிறிஸ்துவுக்காய் வரக்கூடிய நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், பழிச்சொற்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்காய் சுமப்பது தான் தேவனுக்காய் சிலுவை சுமப்பது. மத்தேயு 10:38 தான் சொல்லுது, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. And anyone who does not take his cross and follow me is not worthy of me. சிலுவை சுமக்க வேண்டும் என்று தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் சிலுவை சுமக்க வேண்டும் என்று சொன்னால், சிலுவையை நாம் ஆண்டவருக்காய் சுமக்கிறோம் என்று சொன்னால், கலாத்தியர் 5:24 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். Those who belong to Christ Jesus have crucified the sinful nature with its passion and desires. ரோமர் 6:6 சொல்லுகிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு அர்ப்பணித்து, இரண்டாவது கிறிஸ்துவுக்காக வாழ்வது நிமித்தமாய் வருகிற நிந்தைகள், அவமானங்களை, பழிச்சொற்களை அந்த சிலுவை சுமப்பதற்கு நாம் முற்படுவோம். ஒருவேளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்துவுக்காக சின்ன சின்ன ஆசைகள், உலகத்தின் எண்ணங்கள் நம்மை தியாகப்படுத்துவதற்கு தடையாய் நிற்கிற காரியங்களை கர்த்தருக்காக அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வாழ்வோம். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. பிதாவே, நம்முடைய வழிகளிலே நிற்பதற்கும் எங்களை ஒப்பு கொடுத்து சிலுவை சுமப்பதற்கு கிருபை பாராட்டும். அர்ப்பணிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து